ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் இளைஞர்களுக்கு மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறைக்கு பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. என்னமான திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க, இதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது இன்றைக்கி பல்வேறு துறை மீதான மானிய கோரிக்கை நடைபெற்றுச்சு. அதில் இப்போ நம்ம பார்க்க போகிறது இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறையில் பார்த்தா பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல ரூபாய் 5 கோடியில் எதிர்கால ஒலிம்பிக் சாம்பியன்களை உருவாக்க எஸ்டாட் திறன் கண்டறிதல் பிரிவு 8 வயசுலேருந்து 18 வயதுக்குட்பட்ட விளையாட்டில் திறமையான மாணவ மாணவியரில் அடையாளம் கண்டு சிறப்பு பயிற்சி வழங்கி அவர்களை ஒலிம்பிக் போட்டியில் பதக்கங்கள் வெல்லும் சாம்பியனாக உருவாக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரெண்டாவது, புதிய விளையாட்டு விதிகளுடன் விடுதிகள், அதாவது ஹாஸ்டல் இருக்குது பாருங்கள், அது மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பு வசதிகள் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் ரூபாய் 15 கோடியில் அனைத்து விளையாட்டு விடுதிகளும் குளிர்சாதன வசதியுடன் நவீனமயமாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஒலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையங்கள் தமிழ்நாட்டில் ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச விளையாட்டு வெற்றிகளை அதிகரித்து பதக்க எண்ணிக்கையை உயர்த்தும் நோக்கில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன் மலையில் பழங்குடியின இளம் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கான பழங்குடியினரின் ஒலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையம் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 10 ஒலிம்பிக்கில் சிறப்பு விளையாட்டு மையங்கள் கொண்டு வராங்க. சென்னை, திருவண்ணாமலை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, கொடைக்கானல், சேலம் மற்றும் திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்களில் உலக தரத்திலான பயிற்சி வசதியுடன் கூடிய விளையாட்டு மையத்தை கொண்டு வராங்க. சென்னையில் பாராலிம்பிக் சிறப்பு விளையாட்டு மையம் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பாராலிம்பிக் மற்றும் பிற சர்வதேச பாரா விளையாட்டு போட்டியில் தமிழ்நாட்டின் பதக்க வெற்றி அதிகரிக்கும் நோக்கில் இந்த ஒரு விளையாட்டு மையம் அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட், பிளே ஃபார் ஆல் என்ற புதிய திட்டத்தின் கீழ் 50 விளையாட்டு மைதானங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. போதைப் பொருள் பயன்பாட்டை தடுத்து இளைஞர்கள் மற்றும் மாணவ மாணவியர் அதிக அளவில் விளையாட்டில் ஈடுபடுவதை ஊக்குவிக்க ஊராட்சி ஒன்றியங்கள் மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளின் கீழ் உள்ள 500 விளையாட்டு மைதானங்கள் அடையாளம் காணப்பட்டு அதை தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்துடன் இணைக்கப்பட்டு மேம்படுத்தப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. தொழில்முறை கல்லூரியில் விளையாட்டு இடஒதுக்கீட்டின் கீழ் இருக்கையின் எண்ணிக்கை உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் கோட்டா அதிகரிக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் புதிய பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்குகள் அமைக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், சர்வதேச தரத்திலான பல்தள விளையாட்டு வளாகம் கொண்டு வராங்க. அதுக்கான அப்டேட் கொண்டு வந்திருக்காங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் இருக்காங்க பாருங்க, ஒலிம்பிக் இல்லம் அப்படின்றத கொண்டு வராங்க. விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியை வலுப்படுத்த ஒலிம்பிக் விளையாட்டுகள் தொடர்பான நடவடிக்கை ஒருங்கிணைக்க சென்னை ஜவஹர்லால் நேரு விளையாட்டு அரங்கத்தில் இதை கொண்டு வராங்க. நெக்ஸ்ட், தமிழ்நாடு விளையாட்டு சங்கம் மாநில விளையாட்டு சங்கங்களின் அங்கீகாரம், நிர்வாகம், நிதி மேலாண்மை, வெளிப்படைத்தன்மை போன்ற எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா தடுப்பதற்காக ஸோ இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி பார்த்தா உருவாக்குறாங்க. நெக்ஸ்ட், தேசிய அளவிலான அனைத்து விளையாட்டு போட்டிகளுக்கும் விமான பயண கட்டணம் மற்றும் பிளேயிங் கிட் வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. சிறப்பு பயிற்சிகளை அளிக்க கூடுதலாக வெளிநாட்டு பயிற்சியாளர்கள், நிபுணத்துவ பயிற்சியாளர்கள் நியமிக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் விளையாட்டு அரங்கில் போட்டிகள் கட்டணமின்றி நடத்த அனுமதி வழங்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட், விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு நிதி உதவி வழங்குறாங்க. எலைட் மற்றும் எம்ஐஎம்எஸ் திட்டங்களின் கீழ் தகுதி பெறும் அனைத்து விளையாட்டு வீரர் வீராங்கனைக்கு நிதியுதவி வழங்கப்படும். சிடிஎஸ் திட்டத்தின் கீழ் தகுதி பெறும் வீரர் வீராங்கனைக்கு 200 300 உயர்த்தப்படும். மேலும் எம்ஐஎம்எஸ் திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிதியுதவி தளம் 15% உயர்த்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 42 கோடியில் தமிழ்நாடு கிராமிய பாரம்பரிய விளையாட்டு போட்டிகளை கொண்டு வராங்க. அதாவது தமிழுடைய பாரம்பரிய விளையாட்டு கபடி, கொக்கோ, சிலம்பம், களரி பயட்டு, மலர் காம்பம் போன்ற விளையாட்டுகளை உலக அளவில் கொண்டு செல்லும் வகையில் ஆண்டுதோறும் இந்த போட்டி நடத்துகிறாங்க. பதக்கம் வெல்லும் வீரர் வீராங்கனைகளுக்கு உயரிய ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தகுதி பெறும் வீரர் வீராங்கனைகளுக்கு சிறப்பு நிதியுதவி 15% உயர்த்துறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இயற்கை தடகள ஓடுகள பாதைகள் தலா 9 கோடியில் சீரமைக்கப்படும். கரூர், கடலூர் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் தலா 14 கோடியில் புதிய பல்நோக்கு உள் விளையாட்டரங்கள் கொண்டு வரப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மாவட்ட விளையாட்டு வளாகங்களில் 7.15 கோடியில் புதிய நீச்சல் குளங்கள் அமைக்கப்படும். ஸ்கேட்டிங் விளையாட்டினை ஊக்குவிக்க மாநிலம் முழுவதும் ஸ்கேட்டிங் ரிங்கிங் கொண்டு வருவோம் அப்படின்றத சொல்லிட்டாங்க. ரூபாய் 15 கோடியில் அனைத்து மாவட்டங்களிலுமே விளையாட்டு உபகரண வங்கி அப்படின்றத சொல்லிட்டாங்க. மாவட்ட அளவில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் வீராங்கனைகளுக்கு தரமான விளையாட்டு உபகரணங்கள் எளிதில் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் அனைத்து மாவட்டங்களிலுமே விளையாட்டு உபகரண வங்கி அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. விளையாட்டு உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த 25 கோடி ரூபாய் கொண்டு வராங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜே உள் விளையாட்டு அரங்கம் மற்றும் உட்கட்டமைப்பு ஆடுதள வசதிகள் மறுசீரமைக்கப்படும்.
ரூபாய் 1.77 கோடியில் விளையாட்டு வீரர் மேம்பாட்டு மானிய புதிய திட்டம் கொண்டு வராங்க. அதாவது அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப மாதம் 500 வீதம், கல்லூரி மாணவருக்கு 1000 அந்த மாதிரி ஒரு மானியம் மாரி வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க விளையாட்டு வீரர்களுக்கு. விளையாட்டு வீரர் வீராங்கனையின் பயிற்சி மற்றும் பதக்க இலக்கை ஊக்குவிக்க புதிய கொள்கையை வந்து கொண்டு வராங்க. தமிழ்நாடு அரசு 3% இடஒதுக்கீடு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. திருநர்களின் திறன்களை வெளிப்படுத்த திருநர்கள் விளையாட்டு போட்டிகள் வந்து அமைக்கப்படும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கீகரிக்கப்பட்ட மாநில விளையாட்டு சங்கங்களுக்கு ஆண்டு மானியம் உயர்வு, அதாவது 25 லட்சத்திலிருந்து 50 லட்சமாக வந்து உயர்த்துறாங்க. உலக தரத்திலான பயிற்சியாளரை உருவாக்க விளையாட்டு பயிற்சியாளர் பட்டய படிப்பு வந்து கொண்டு வராங்க. 81 லட்சத்தில் நவீன உட்கட்டமைப்பு வசதிகள் கொண்டு வரப்படும். தேசிய மாணவர் படை இயக்குநரகம் அதோடைய 58 தேசிய மாணவர் படை அலுவலகங்களின் உட்கமைப்பு வசதியை வந்து மேம்படுத்துகிறாங்க. நவீன வசதியுடன் தேசிய மாணவர் படை NCC அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா தங்கர மாரி நவீன வசதியாக வந்து கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெடுஞ்சாலைத்துறை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை மீதான மானிய கோரிக்கை நிறைய புதிய திட்டங்களை கொண்டு வந்தாங்க. அதில் முக்கியமானது சீரான சாலைகள் திட்டம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ரூபாய் 250 கோடியில் நம்ம சாலை செயலி மேம்பாடு மற்றும் பள்ளமில்லா சாலை பராமரிப்பு பண்ணுறாங்க. நம்ம செயலி ஆப்பில் போயிட்டு நீங்கள் ஏதாச்சும் சாலை வந்து பள்ளமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அதுக்கப்புறம் எளிய முறையில் ஒப்பந்ததாரர்கள் பதிவு முறை, அதாவது பொதுப்பணித்துறையில் இதுவரை இருந்த 6 அடுக்கு ஒப்பந்ததாரர் பதிவு நடைமுறை இனி எளிமையாக 4 அடுக்கு முறையை மாற்றுவதன் மூலம் ஆரோக்கியமான போட்டியை அதிகரித்து அரசு பணிகள் குறைந்த செலவில் உயர்தரமாக செயல்படும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் அரசு மருத்துவமனைகளில் AI தொழில்நுட்பம் சார்ந்த கட்டட மேலாண்மை அமைப்பு வந்து கொண்டு வராங்க. பொறியியல் பட்டதாரிகளின் திறமைக்கு பொதுப்பணித்துறையில் புதிய வாய்ப்பு, அதாவது 1 கோடி வரை திட்ட மதிப்புள்ள பொதுப்பணித்துறை ஒப்பந்தங்களில் பணி வாய்ப்புக்காக காத்திருக்கும் தகுதி வாய்ந்த பொறியியல் பட்டதாரிகளுக்கு சலுகையுடன் பங்கேற்க வாய்ப்பு வழங்கப்படும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டங்களை கண்காணிக்க PWD வந்து பார்த்தா புதிய செயலியை வந்து கொண்டு வரப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாத்தையுமே 100% வெளிப்படைத்தன்மையோடு இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு புதிய ஆப் ரெடி பண்ணுறாங்க. ஸோ இதாங்க உங்களுக்கான திட்டங்கள். எந்த திட்டம் பிடிச்சிருக்கே இல்லை அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அடுத்த ஒரு நிலையோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.